அமைச்சர்களுக்கும் நாம் இந்த கோரிக்கை வைக்க போறோம். இது ஏதோ ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை அணிதிரட்டி ஒன்று சேர்த்து ஏஐடியூசி தலைமையின் கீழ் மாநில அரசுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக சட்டமன்றத்திலே அதற்கான கேள்விகளை கொடுத்து இந்த தொழிலாளர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு தனி சட்டத்தை கொண்டு வாங்க கேட்க போறோம். ஜிக் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் யூனியன் ஏஐடிசியினுடைய சார்பில் இன்றைய தினம் அதில் பணிபுரியக்கூடிய ஸ்விக்கி, டொமோட்டோ, இன்ஸ்டால்மெண்ட் ஆகிய நிர்வாகங்களின் கீழ் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிரந்தரம் இல்லை, சம்பளம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, இப்படி போன்றிருக்கக்கூடிய அடிப்படையான கோரிக்கைகளுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த தொழிலாளர்களுக்கு நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், ஊதியம் வழங்க வேண்டும், ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும், வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது, கிலோமீட்டருக்கு 18 ரூபாய் வழங்க வேண்டும் போன்றிருக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்தும் எதிர்காலத்தில் அவர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை முன்னெடுத்த வேண்டும், வருங்கால வைப்பு நிதி கொடுக்க வேண்டும், மற்ற ஆறுகளைப் போல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய போனஸ், கிராஜுவிட்டி இவைகளெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான முறையில் திட்டமிடப்பட்ட அந்த கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சென்று அந்த கோரிக்கைகளை முன்வைத்து கொடுத்து அரசும் அரசு அதிகாரிகளும் இதற்கான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில் ஏஐடிசியுடைய மாவட்ட கவுன்சில் தலைமையின் கீழ் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னரும் கோரிக்கை கொடுத்து தீர்வு ஏற்படாவிட்டால் அதற்கு அடுத்த கட்ட போராட்டம் என்ன என்பதை பற்றி ஏஐடிசியுடைய கோவை மாவட்ட குழு கூடி விவாதித்து வழிகாட்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீதர், நான் வந்துட்டு பாத்தனூர் ஜோன்ல ஒர்க் பண்றேன். நம்ம ஸ்விக்கியில் வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேம் ஒன்று நடக்குது. அது என்ன ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உள்ள வராங்கன்னு கேட்டிங்கன்னா, மந்த்லி 15K ஏர்ன் பண்ணலான்னு சொல்றாங்க. அதுதான் இருக்கிறதுல வந்துட்டு மிகப்பெரிய ஸ்கேமே அதுதான். இப்போ மந்த்லி நம்மளுக்கு வந்துட்டு பெட்ரோல் செலவே வந்துட்டு 15K போகுது. இதுல நம்ம ஏர்ன் பண்ற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15K தான் வருது. இதுல வந்துட்டு 50K நாங்கள் தரேன்னு சொல்லி ஸ்கேம் பண்ணி உள்ள வர வச்சு எல்லாத்தையுமே ஏமாத்துறாங்க. இதுதான் ஸ்விக்கியில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்கேம். இதை நான் சொல்ல போனால் இப்போ ஐடி வந்துட்டு பிளாக் பண்ண முடிஞ்சு நைட்டுக்குள்ளே எப்படி ஐடி வந்துட்டு நீங்கள் பிளாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எனக்கு ரீசெண்டாக கூப்பிட்டு மிரட்டினாங்க. ஸ்விக்கியில் இருந்து நாங்கள் லீகல் டீமில் இருந்து பேசுகிறோம், நீங்கள் குரூப்பில் போட்ட மெசேஜை டெலிட் பண்ணலைன்னா உங்களால் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே ஓட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு 2 கை நல்லா இருக்குது, 2 காலு நல்லா இருக்குது. எனக்கு படித்த படிப்புக்கு வந்துட்டு வேலை கிடைக்கல. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்விக்கி வேணும்னு சொல்லி ஓட்டுறேன். கிலோமீட்டருக்கே வெறும் 7 ரூபா மட்டும் தராங்க. இதை வச்சு நான் எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுறது, கடன்லாம் கட்டுறதுனே தெரில. இதை வந்துட்டு எப்படி இவங்க வந்துட்டு எனக்கு தகுந்த ஊதியம் கொடுக்கணும், இது மாதிரி ஸ்கேம் பண்ணுறதில் இவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும். அவ்வளோ.